பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தாவேக்காவில் அந்த அபிமானிகள் இருக்கிறாங்களே, அதாவது தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் இருப்பாங்களே சோஷியல் மீடியாக்களில், இவங்களாம் ஒரு செய்தி வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்ட பிறகு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்க, ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் அதிகமாகறாங்க. இதுதாங்க அண்ணனுடைய பவர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சிஎம்கள் இருந்தாங்க, எத்தனையோ பேர் பதவியில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துருச்சா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இவ்வளோ வந்துருச்சா, இல்லை எக்ஸில் தான் இவ்வளோ வந்துருச்சா, இல்லை யூடியூப்ல தான் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சா? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி. எங்கள் அண்ணன் தான் இங்கே வந்து டாப்பு. அவர் வந்து உக்காந்தோன்னா அந்த அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல, சிஎம்ஓ அஃபிஷியல் பேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கு போயிருக்கு, அதே போல் ட்விட்டரில் அதிகமான மில்லியன் போயிருக்கு, யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பார்வையாளர்கள்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சு, எங்கள் அண்ணன் வந்ததுனால தான் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகவே இருக்குது. இது நம்ம எடுத்து சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, ரீல்ஸில் ஆட்சி நடத்தாதீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொன்னார்ல, தெரியுமா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்களா, சும்மா சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டோம், ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டோம் அப்படின்றதுனால அங்கே ஒரு டாப் ஆகிட வருது. நீங்கள் முதல்ல அங்கே வந்து நீங்கள் டாப்பில் வருதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நிஜத்தில் என்னத்தை கொண்டு வர போகிறீங்க, என்னென்ன திட்டங்களை செயல்பட போகிறீங்க, அதை முதல்ல இது பண்ணுங்க ஐயா. அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் இன்ஸ்டாவில் அதிகப்படுத்தி காட்டுவோம், மில்லியன் கணக்கில் போயிடுவோம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அதிகமாக நாங்கள் மில்லியன் கணக்கில் போயிடுவோம், யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துவோம். ஏங்க இது கவர்மெண்ட் பேஜுங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு பேஜ், அதே போல் இன்ஸ்டாவில் கவர்மெண்ட் பேஜ், அதே போல் ட்விட்டரில் அந்த இடத்துல யார் சிஎம்மாக வந்தாலும் அவங்களுக்கு தான் அந்த இதுவாகும். சும்மா விஜய்க்கு மட்டும் ஆகாது, அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் மூலிமா, சிஎம் பேஜ் இவ்வளோ இருந்ததுல, இதுக்கு முன்னாடி ஏன் இவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் வந்தால் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விடுறாங்க. விஜய் வந்ததுனால தான் இங்கே ஏறிச்சு, விஜய் இங்கே சிஎம் ஆனதுனால தான் இந்த பேஜெல்லாம் இதுவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணணும், வெளியில் வந்து இது மாதிரி பீத்திக்கணும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிடுறாங்க. சும்மா இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு, ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் ஏறிச்சுன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அதை முதல்ல சொல்லுங்க. ஸோ விஜயால தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த அளவுக்கு அடையும், எந்த அளவுக்கு மேலோங்கி போகும், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்றும் கிடையாது, இந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படின்லாம் இருக்குல்ல, இது வந்து மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சார். உடனே வந்ததா இல்லையா? அதே போல் இன்னைக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்கு, மகளிர்களாக கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன சொன்னார், கஜானாவே அப்படியே வாரி வைசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மட்டும் எப்படி கஜானா உங்கள் வீட்டு காசத்துக்கு கொடுத்தீங்களா, இல்லை உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கேள்வி வரும். ஆனால் இங்கே வந்து கஜானாவில் காசு இருக்குது. ஸோ பொதுவாக விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனேயே என்ன சொன்னார்னா, கஜானா காலி அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேயே தெரியுது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு, மக்களை எப்படி திசை திருப்புறாரு. இதில் இன்னொரு விஷயம், இவங்க எப்படி நரேட்டிவை செட் பண்ணுறாங்க பாருங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு அம்மா பேசுறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது. என்னன்னா, விஜய் சார் நீங்கள் எங்களுக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்க வேணாம், அதே போல் 6 கேஸு கொடுக்க வேணாம், அதெல்லாம் நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம், நீங்கள் நல்லபடியாக ஆட்சி செய்யுங்க இப்படின்னு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுது, இன்ஸ்டாவில் பேசுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மகளிர், ஒரு பெண் மாதிரி என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. ஆனால் இவங்க கட்சி உறுப்பினர். ஆனால் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மேக்கப் பண்ணி இவங்களே என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. 6 சிலிண்டர் இல்லாமல் உங்களால் இது இப்போ மேனேஜ் பண்ண முடியுமா? அதே போல் 2500 ரூபாய் இல்லாமல் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா? இதெல்லாம் என்ன இது? சரி, இதை நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் ஏன் முக ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபாய் வேணாம் சார் அப்படின்னு ஏன் சொல்லலை? ஸோ இவங்க இப்படியே நெரேட்டிவ் பண்ணுறாங்க. பாருங்க, எங்கள் விஜயண்ணா கஜானா காலின்னு சொல்லிட்டாரு, அதனால சாதாரண குடும்ப பெண்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வேணான்னு சொன்னாலும் எங்கள் அண்ணா அப்படியே வாரி கொடுப்பாரு அப்படின்னு நெரேட்டிவை இவங்கள செட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த அம்மா டிவிகேல உறுப்பினராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் சாதாரண ஒரு குடும்ப பெண் மாதிரி என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசி ரீல்ஸில் பேசி ரீல்ஸ் போட்டு
போட்டு தான் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நிக்குது. ஸோ இதை வச்சு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, ரீல்ஸ்ல இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தாதீங்க, அது இல்ல ரியல் ஆட்சி நடத்துங்க. இனி எல்லா ரகத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கல 1000 ரூபாய், அது திமுக கொண்டு வந்த அந்த திட்டம் தான். ஸோ திமுக திட்டத்தை தான் நீங்க செயல்படுத்துறீங்க. நீங்க சொன்ன திட்டம் என்னாச்சு? இவ்வளோ பேசுறாருல, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு 1500 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்கலாமே. இவர் சொன்ன 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்திருக்குமே, ஏன் சார் கொடுக்கல? கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு அதுதான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கறதுக்கு மனசு வரணும். கஜானா காலி அதுக்குதுலாம் பார்க்கக்கூடாது. எல்லாமே அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்க எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே செஞ்சிருக்கு. போயிட்டு நீங்க உள்ள உட்காந்து பாருங்க அப்படின்னு இங்க வெட்ட வெளிச்சமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார். ஸோ அப்பவே ஒரு விஷயத்தை தூவி விட்டாரு விஜய் அவர்கள். என்னன்னா, முந்தைய அரசு இங்க கஜானாவை காலி பண்ணி வச்சிருச்சு. கஜானா காலினா அப்ப எப்படி நீங்க தமிழ் புதுமை திட்டத்துக்கும் புதுமை பெண் திட்டத்துக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் எப்படி நீங்க காசு கிரியேட் பண்ணுங்க? அடுத்தடுத்த நாள் இப்போ கேப் எடுத்துக்கல. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க, 15ஆம் தேதி மகளிர் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நாள் கொடுக்குறாரு. ஸோ இப்போ கஜானா இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்ல. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி இவங்களே என்ன பண்ணுறாங்க, நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த குடும்ப பெண் வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஏறிடுச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் ஏறிடுச்சு, அதே போல் யூடியூப் சப்ஸ்கிரைப் ஏறுறாங்க. எங்கள் அண்ணன் வந்ததுனால தான், எங்கள் விஜய் அண்ணன் அந்த சிஎம் பதவியில் உட்காந்ததுனால தான் சிஎம் பேஜ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க சிஎம் பேஜ் அதிகரிச்சு காட்டுறதில்ல உங்களுடைய திறமை, நீங்க சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்தி காட்டுறதில்ல உங்க திறமை. தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடத்த போறீங்க? வளர்ச்சி திட்டங்களை எப்படி கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கு, இரட்டை இலக்கில் இருக்கு. இது அதிகப்படுத்த போறீங்களா இல்ல கம்மி பண்ண போறீங்களா? அதே போல கல்வியில சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாடு பேர் வாங்கியிருக்கு. இதை உயர்த்தி காட்ட போறீங்களா இல்ல பின்னோக்கி செல்ல வைக்க போறீங்களா? இந்த மாதிரி ஒரு சவால்கள் தான் இருக்கு. சும்மா வெறுமனே எங்க அண்ணன் சிஎம் ஆனதுனால அந்த சீட்டில் உட்கார்ந்ததுனால அந்த பேஜுக்கே பெருமை, இத்தனை சப்ஸ்கிரைபர் இத்தனை ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றது இல்ல உங்களுடைய பெருமை. இங்க ஆட்சியில நீங்க நடத்தி காட்டணும் அப்படின்றது தான் இங்க விஷயம். ஸோ இதுவே பெருசா வந்து என்ன பண்றாங்க, எடுத்து பேசிட்டு இருக்காங்க இந்த விஜயோட அபிமானிகள். என்னன்னா, எங்க அண்ணா உட்காந்தனால சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, ஃபாலோவர்ஸ்ல ஏறுது, அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இல்லைங்க, வேற இருக்குதுங்க, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு தான் பலரும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஆனா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இவங்களுடைய ஆட்சியும் இவங்களுடைய பேச்சும் ரீல்ஸ்ல தான் இருக்குது கண்டி, நடைமுறையில் இல்லை. இப்போ கூட சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது பிங்க் வாகனம், அதாவது மகளிருக்குன்னு பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்களா அந்த பிங்க் கலரில் வாகனம், அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிங்க் கலர் வாகனத்தை எடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க, சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இன்னும் அதிரடியாக பண்ணுவாங்க. இதில் வேற இன்னொரு ரீல்ஸை போயிட்டு இருக்கு. ஒரு அம்மா டி நகர் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 10 மணிக்கு போய் பார்த்துருக்காங்க. 10 மணிக்கு போனால் எல்லா கடையும் தான் மூடி இருக்காங்க தமிழ்நாட்டில். 12-12:30 போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கடை மூடி இருக்கா தெரியலையான்னு. ஸோ 10 மணிக்கு போய் பார்த்துட்டு கடை மூடிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பூதாகர கலப்பின்னு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆட்சியும் இவங்களுடைய பேச்சும் இவங்களோட நடவடிக்கையும் இன்ஸ்டா ரீல்ஸில் தான் இருக்குதே கண்டி, நிஜ வாழ்க்கையில் இல்லை அப்படின்றது நிதர்சனமும் இருக்கு. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.